ஊடு வேற அப்படியே இருக்குது, என்ன பண்றது தெரியலையே. நான் ஊடு அப்படியே இருக்குது. உன்னை நம்பி என் வீட்டுக்கார வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறதுல என்னதான் பண்ற? இன்னும் 2 மாசத்துல வரேன்னு சொல்றாங்க. வந்து கேட்டா என்ன பேர் சொல்றது? என்னம்மா நீ சொல்றத பார்த்தா துட்டெல்லாம் நான் துண்டா மாதிரி பேசிக்கிற. வீடு கட்டின்னு தானே இருக்கிறேன். வீடு பாத்துல இருந்து இப்படியே அரையும் குறையுமா தான் இருக்குது. எப்பதான் இந்த வேலை முடியும் தெரியல. 10,000 வட்டிக்கார வாங்கி கொடுத்துக்கிறேன். அம்மா தாயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. இன்னும் கல்லு தான் வரல. கல்லு வந்த பேர் எல்லாத்தையும் கட்டி முடிச்சு குத்துறம்மா உன் கையில. நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது. அடுத்த மாசத்துல எல்லா வேலையும் முடிச்சு சாவியா கைக்கு வந்தாகும். இல்லன்னா வட்டிக்கு வாங்க காசுல நீ தான் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் பாத்துக்க. நீ வட்டிக்கு வாங்கிட்டு நான் கொடுக்கணுமா? நான் வட்டிக்கு வாங்கிட்டு என்னால கொடுக்க முடியாம தான் நான் தின்னுங்கிறேன். இந்த கல்லுக்காரன் வந்தான்னா கூட எதனா கட்டி கிட்டி முடிச்சு குத்துலான்னு பார்த்தா அந்த கல்லுக்காரனும் கை தாருக்கிறான். நான் பண்றதுன்னே தெரியலையே. ஏய் நண்டுகளா, துட்டு எதுனா வச்சுக்கிறியா? 10 நிமிஷம் இல்ல. ஏடா நண்டு துட்டு என் கூட சுத்திங்கிறா? என்ன பண்ண டீனா ஒண்ணு வாங்கி கொடுனா பசிக்குதுடா. என்னடா எங்கிட்டயே உசார் பண்ணலான்னு நான் உங்ககிட்ட உசார் பண்ணலான்னு பார்த்தா அண்ணா என்கிட்ட காசு இல்லைண்ணா. அது தொகனிக்கிறா அவங்கள போய் ஆட்ட பண்ணலாம் நானா? நம்ம பச்சைக்கிளியா சோகமா வாங்கிக்கிறான் என்னன்னு தெரியலையா? வா கேட்டு பாப்பான். என்ன பச்சைக்கிளியா இனிமே கப்பல் கவுந்து போன மாதிரி உட்காந்து கிடக்குறா சோகமா? வானா வேலைண்ணா இது யாருண்ணா புதுசாக்குதா? நம்ம சொந்தக்கார பையன் தான், பேரு நண்டு. எங்க வீட்டுக்கு வந்தான். சரி வாடா வேலைக்கு பண்ணிட்டு வந்தேன். நானா பேரு நண்டுன்னு வச்சுக்கிறீங்க, வித்தியாசமான பேராக்குதா? அவன் நடா அப்படிடா. உங்க அதி சொல்லு, சோகமா உட்காந்துக்கிறியா? அது என்ன விஷயம்? ஊட்ட பாருண்ணா அரியம் குறையமா நிக்குது. கல்லுக்காரனுக்கு சொன்னா காத்து மயன் ஏதோ ஒரு சாக்க சொல்லி கல் எடுத்துன்னு வந்து இறக்க மாட்டானுங்க. ஊட கட்டி பிடிக்கலான்னு பார்த்தா கல்லு ஓடணும் பெருசா ஆட்டே போடலாம் போலுங்க. ஏ பச்சைக்கிளியா கல்லு கிடைக்காமலாம் அங்கங்க வீடுங்க அப்படியே நிக்குது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச இடம் ஒண்ணுக்குது. அங்க சொன்னா கண்டிப்பா கல்லு கொடுப்பான். கிளம்பு போலாம். ஒரு 5000 கல்லு தேவைப்படுது. நான் உடனே கிடைக்குமாண்ணா? நான் சொன்னா கிடைக்கும். இந்த வீட்டுக்கு 5000 கல்லு பத்தாது. 10,000 கல்லு ஓணும், 5000 கல்லு கூட ஓணும். 5000 கல்லாம்? 5000 கல்லு இருந்தா போதும். இன்ஜினியர் கட்டி முடிச்சலான்னு சொல்லிக்கிறாருண்ணா. என்ன வேலை இது போய் வீட்டுக்கு 3000 கல்லாம் போதும். வேலை இது போய் 5000 கல்லுன்றிய. டேய் நண்டு கோரிச்சு கொடுக்காதரா கசமலம். டீ ஒண்ணுமா வேணா உனக்கு? ஆமாண்ணா டீ வேணுண்ணா. கம்முன்னு இல்ல காலை வச்சு சூப்பு வச்சுக்குவேன். நண்டன் 3000 கல்லு போதுன்றாரு, நீ 5000 கல்லுன்றா. டேய் அந்த நண்டு காலங்க பாரு சொல்றான்னு சொல்றியா? அவன் பாத்ரூம் கட்டுறதுக்கு சொல்லிக்கிறான். அவன் பேசி கேட்டு நீ என்ன கேள்வி கேட்கற? சரி என்ன உனக்கு கெல்லு ஓணுமா வேணாவா? வந்தா கெல்லு வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னா இல்ல. 50 தான் வாங்கி கொடுக்கணும், கெல்லே கிடைக்காது. சரிண்ணா கோச்சுக்காதண்ணா. கல்லு நீயே வாங்கி கொடுண்ணா. கொஞ்சம் கம்மி ரேட்டா பார்த்து வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். டேய் நான் கம்மி ரேட்டுக்கே வாங்குறேன், ஆனா 10,000 கல்லு கம்மி கொடுக்க மாட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. இன்ஜினியரே 5000 கல்லு தான் கேட்டுக்கிறான். இவரு வேற 10,000 கல்லுன்றாரு. மீதி 5000 கல்லு என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் இன்ஜினியர் எல்லாம் அப்படித்தானே சொல்லுவான். 5000 அப்புறம் கூட இன்னொரு 5000 அப்ப என்ன பண்ணுவா? திருப்பி ஓடுது அவனாண்டா. 10,000 கல்லு வாங்கிட்டா உனக்கு மிச்சமாயிடும். மீந்தா யாருன்னா குத்துட்டு போயேன்டா. அதுக்கு இன்னும் அப்படியே புலம்புற. மீதி இருந்தா யாருக்குன்னா குடுத்து போவா? உன் பணமா இருந்தா பேச மாட்டா. ஏமா நல்லா நான் வேணா பேசுவேன். கல்லு விலை மாசம் மாசம் ஏறுதுடா. கல்லு விலை தங்க மாதிரி ஏறுது. இப்போ விட்டு அது கூட கிடைக்காது. ஏதோ நீ உக்காந்துருப்ப நான் கேட்டேன், இல்ல நேரா போயிட்டு இருப்பேன். நான் வேலை இந்த பக்கம் பாருங்க அப்படியே வேணா போல. அங்க சாம்பிள் என்ன ரேட்டுன்னு உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியும். இது நான் சேஞ்ச் இடாது. உனக்கு என்னடா தெரியும்? கம்மியாக்குதா? பேசாம நண்டான சொல்றதுக்கு போயிடலண்ணா. ஏய் போடு வேலை. அங்க போனா என்ன ரேட்டுன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. தெரியாத நீ ஏன்னா அங்க போனோன்னு சொல்ற? உன்னை டீ குடிக்கிட்டாந்து எனக்கு இப்படிலாம் போட்டு கொடுத்துக்கிறியா? அங்க போனா தெரிஞ்ச மாதிரி பணம் கட்டு கல் ஏற்றி வரல. அது வரைக்கும் இங்க போலாம். நான் ஏன் சொல்றேன்? டீ ஓணுமா வேணாவா? ஆமாண்ணா வேணா வேணா போலாம். அதுக்கு வாய பொத்திக்கிட்டு வா. அங்க ரேட்டு என்ன ரேட்டு போயிங்கதான் அவனுக்கு தெரியுமா? அதை பத்தியா நீ வேற போட்டு குத்துங்கிற அவனுக்கு. ஓவரா போய் அங்க வாங்கி குத்துட்டு அவன் கடன் தொலை தாங்க அவன் செத்துட்டான். அப்ப என்னடா பண்ணுவேன்? செத்துருவா? டேய் கல்லு வாங்கி கொடுக்குறேன்ட்டு என்ன சாவடிச்சிடாதீங்கடா. அட பா பச்சா, இவன் சொல்றான்ட்டு நீ ஏன் பேப்பர்? ஒரு நாதாரு எங்கிருந்து வந்தான் தெரியல. வந்து சொல்றா டீ வாங்கி தர. முதல்ல டீ வாங்கி குத்து தேய்ச்சி போறேன்டா. என் காரியத்தையே கெடுக்கிறா. கல்லு நல்லா இருக்குமாண்ணா? நல்ல கல்றா பச்சைக்கிளியா, சூப்பர் கல்லு. நான் உனக்காக நான் வாங்கி தரேன், இல்லைன்னா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் யாருக்கும். சாம்பர்லாம் சூப்பரா தானே இருக்குதா? கல்லு மட்டும் நல்ல கல்லா வாங்கி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். ஏய் நான் இப்பதான் சொன்னேன் கல்லு அரிமான கல்லுடா. உனக்கு தானே நான் வாங்கி கொடுக்குறேன், உன்னை யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். திருப்பியும் கேட்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக,
மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. விரிப்பாடா விரிப்பா. ஏன்டா நாயா உள்ள உட்காந்து என்னால அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிற? இங்கே அதுக்கு வந்த அந்த போடுகால நம்ம நிம்மதியா இருந்தாக்கோ அவன் மூக்க இருக்கும் பொழுதுதா. ஏன்டா டேய், அங்க வேகாத வெயில எல்லாரும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ என்னன்னா இங்க உட்காந்து பீடி அடிச்சிட்டு இருக்கிறியா? மோன புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்தினுக்கண்டா. டேய் கழுவாத மூஞ்சி, முதல்ல வெளியே வரா. கருவு மரம் நினைச்சு எரிச்சிட போறாங்க. நான் வெளியே வந்தா என்ன திரும்பி வேலை செய்ய சொல்லுங்க. இந்த வெயில்ல கலரா இருக்கிற நானும் கருப்பாயிடும்டா. டேய் கார்டீன்ல தவறி வெளியில காக்கா மாரி இருக்கிற, நீ யாரா கலர் ஆகுற? வெளியே வாடா. டேய் தொடப்பு குச்சே, இப்ப மட்டும் நீ வெளியே வரல கட்டை அடுக்கு சொல்லி கொளுத்து விட்டுடா. எப்பா நீ செஞ்சாலும் செய்விடா. எப்பா அப்பயும் பீடி விடுறானான்னு பாரு, அணிச்சு பாக்கெட்ல வைக்கிறான். பீடா போடா, முதல்ல போய் வேலை செய்யடா போடா. தம்பி டீ வந்துச்சா? டீ மட்டும் டைம் கரெக்டா கேளு, ஆனா வேலை செய்யாத. மூக்கு ஏத்த மாதிரி நிக்கிறான் பாரு. கிடப்பல என்ன மட்டும் கேக்குது. அப்பன பொண்ணு போனாங்க போய் பாரு, பீடி அடிச்சுன்னு பண்ணுங்க. பீடி அடிச்சுன்னு பண்ணுங்களா? வேலையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பாருங்க. எங்கப்பா ஓனரே? அது அவன்கிட்டே கேட்டுக்க. அவன்கிட்ட கேட்கத்தா? யாருக்கிட்ட கேட்கத்தா? அதான் என் ஓனர்கிட்டே கேட்டுக்க. நோ நானா இவரு இப்படி பேசுறாரா? இவன் புதல் அடங்குது, நம்ம பையலாண்ட போய் கேட்கலாம் வா. சரி வா போ. ஏய் நண்டுகளா, அவங்ககிட்ட கேட்டு பாரு. ஏம்பா என்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல உனக்கு? நோ நானா இவரு ஓனர்ன்றாரு, எனக்கு சந்தேகமா இருக்குதானா? பாக்கிறதுக்கு பள்ளி மதிக்கிறான், இவன் ஓனர்ன்றானா? என்னது பள்ளி மாதிரிக்கிறா? ஓ நான் 3 பேரை கிண்டல் பண்றதுக்கு வந்துக்கிறீங்களா? ஐயா நாங்க உன்னாண்ட கிண்டல் பண்ணலாம் வரல, கல்லு வாங்க வந்துக்கிறோம். என்ன ரேட்டு சொல்லு. என்னது சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறானுங்க? ஜொராசிக் பார்க்குன்னு நினைச்சு வேடிக்கை பார்க்கறானுங்களா? ஏன்பா ஜுராசிக் பார்க்குன்னு வேடிக்கை பார்க்கல, மரத்தெல்லாம் தோக்கம் தேவாங்க அது மாதிரியே இருக்குது. அதனாலதான் வேடிக்கை பார்த்துங்க. அத இது நல்ல தொழிலா இருக்குது. ஒன்னே 4 பேர் பாக்குறாங்க, ஒன்னே வச்சு வித்த காட்டி பொழிச்சலாம் போல. என்னப்பா உங்க ஓனர் எப்படி பேசுறா? எது ஓனரா? ஓனர்னா சொல்லி வச்சுக்கிறான். 4 பீடியா 4 தடவை அணிச்சு குடிக்கிறவன். ஏண்டா என்னடா சொல்லி வச்சுக்கிறா? நான் ஓனர்லாம் சொல்லி அவங்களே நான் தான் ஓனர் நினைச்சுக்கின்னு என்கிட்ட ரேட்டு பேசிக்கிறாங்க. எது அவங்க ஒண்ணு ஓனர் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா ஓனர் மூஞ்சே, இது ஓனருக்கான மூஞ்சாடா? இது செங்கல் சூழல பாதியில எரிஞ்சு வந்த பொண்ண மாரி இருக்கிற. ஏயா இவனை போய் ஓனர் நினைச்சுக்கிறீங்களா? நீ என்ன கூறு கட்ட ஆளா இருப்ப? நான் வந்ததை உனக்கு ஓனர் தான் கேட்டேன், நீ அந்த ஆளு போய் கேளுன. அந்த ஆளு கேட்டேன், இனி என்ன தட்ட நீ? நம்ம அந்த ஆளுன்னு சொன்னா இவன் ஓனர் ஆயிடுவானா? நோ யாருன்னா ஓனரா இருந்துட்டு போட்டுனா இப்ப எனக்கு கல்லு கிடைக்குமா கிடைக்காதா? இருடா பச்சையில அவசரப்படாதா. ஓனர் யாருன்னு பார்த்து நல்ல கில்ல வாங்க தரணும்பா. ஏன்னா இது சரிப்பட்டு வராதுண்ணா, வேணாம் நான் சொன்னதே போயிடலாம். ஏய் நண்டுகளா சொதப்பதடா. நோ அவர் சொன்ன மாதிரியே வேற சாம்பிள் போயிடலாமாண்ணா? அங்கெல்லாம் போனா எனக்கு கமிஷன் நிக்காத. என்ன எவனுமே காணோம்? லோடு ஏத்தனால இல்லையா? சாப்பாடு போயிட்டாங்களா? ஓனர் 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 என்னப்பா ஓனர்? நீ இல்லாத நேரத்துல அம்மாவாசையும் பேபியும் சேர்ந்து ரேட்டு பேசிட்டு இருக்காங்க ஓனர் கல்லுக்கு. என்னப்பா சொல்ற? உண்மைதான் ஓனர் சொல்றேன். கல்லு எடுத்து சொன்னா கல்லுக்கு ரேட்டு பேசிக்கிறாங்களா? ஆமா பாப்பலாம். சரி இந்த பண்ணை பூண்டு தொழில ஓடணும்னு சொல்லி பச்சைக்கிளி நம்ம ஏமாத்தி விட்டான். ஏய் பச்சைக்கிளியா, இவனுக்கு அவனுக்கு ஏதோ சண்டையாட்டுங்குது. அதனால இவன் அவன் மேல பைசு சொல்றான், இவன் அவன் மேல பைசு சொல்றான். இவர் தான் ஓனரு. நான் ஒரு கையில கொஞ்சம் பேசிட்டு வரேன், அடி பண்ணி நில்லு. அப்படியாண்ணா? சரிண்ணா இவனை போய் ஓனர்ன்றான். யோ என்ன இந்த பீஸ் போன பல்ப போய் ஓனருங்கடா? ஏய் இன்னும் ஓனர் அவரு இல்ல, எனக்கு ஓனர் அவர் தான். நீ போடா போட. உண்மையான ஓனர் வச்சு என்ன நடக்குதுன்னு தெரியும் பாரு. இப்பா நான் பேச்சுக்கு தான் ஓனர் சொன்னேன், என்ன ஓனர் சொல்லிட்டு நீ? ஏய் எத்தனை நாளைக்கு தான் அந்த வெயில் வேலை செஞ்சு கிடப்பா. ஓனர் ஆகத்தால நீ நான் சொல்றது நீ கேளு. அப்போ நான் ஓனர் ஆயிடுவேனா? பாருப்பா வெயில நின்று கருத்து போயிட்டேன். நான் சீக்கிரமா ஓனர் ஆகிறதுக்கு எதுனா இன்னும் வழி சொல்லுப்பா. ஏய் ஓனா மூஞ்சி, உனக்கு ஓனருக்கால மூஞ்சில தாண்டமா ஆடுறா. ஆமா ஆமா எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை வைக்கிறோம், ஓனர் மூஞ்சி சொல்லுவாங்க. நான் சொல்ற மாதிரி கேளு ஓனரை, கமிஷன் கிடைக்கும். கமிஷனா? இந்த மாதிரி பல இடத்துல கமிஷன் வாங்கணும்னு வச்சுக்கோ, நான் இன்னும் ஒரு சாம்பிளுக்கு ஓனர் ஆயிடுவேன். டேய் 10,000 கையிலுக்கு நான் அவங்க கையில துட்டு வாங்கிடுறேன், நீ 3,000 கையில அனுப்பிச்சிடு, மீதி நம்ம 2 பேரும் பங்கிட்டுவோம். 3000 கல் அமிச்சா 10,000 கல்லுக்கு துட்டு கிடைக்குமா? மீதி நமக்கு தானா? காட்டு ஓனா மாதிரி இந்த வாயை தரக்குது ஒரு கமிஷன் பண்ணணும்னு. டேய் நான் போய் அவனை இட்டுன்னு வரேன், 10,000 கையில அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிடு. நான் பாத்துக்கிறேன். ஏய் பச்சைக்கிளியா வா, நான் எவ்வளவு கம்மியா கேட்டுக்கிறேன், முடியாதுன்றான். எப்படியோ ஒன்று பேசி முடிவு பண்ணிட்டேன். வா பணம் கட்டு, கல்ல ஏத்து. நோ கம்மி ரேட்டுக்கு பேசுனியா? டேய் 10,000 கைலுக்கு 3,000 கைலுக்கு காசு தான் கொடுப்பேன்னு சொல்லிக்கிறேன். அவன் செத்தான்னு சொல்லிக்கிறான், நீ 10,000 கையில ஏத்திக்கோ. நோ 10,000 கல்லுக்கு 3,000 கல்லு ரேட் பேசி வச்சுக்கிறியா? நோ இன்னும் மறக்கவே மாட்டோம்னா. ஆமா ஆமா மறக்கவே மாட்டேன். நோ வானா சீக்கிரமா லோட ஏத்தின்னு போயிடுவான், அப்புறம் ஓனருக்கு மனசு மாறிட்டு போறாரு. நீ ஏடா பயப்படுறா? நான் இருக்கும் போது வாடா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. அடாடா பரவாயில்ல கேளு.
நம்மளோட கிளட வர ஆளு. ஓனர நான் எல்லாம் பேசிட்டேன். 1 லட்ச ரூபாய் வாங்கிக்கோ, கல்ல வீட்டுக்கு அமிச்சிடு. 1 லட்ச ரூபாவா? நோ, கம்மியா பேசுறேன்னா. கம்மி தான்டா, 3.5 லட்ச ரூபாய் சொன்னடா. 1 லட்ச ரூபாய் முடிச்சுக்கிறேன்டா. சும்மா உன லேட் பண்ணினே ரேட்டு ஏறிடும். முதல்ல பணத்தை கட்டு. ஆமாம்பா, ரேட் ஏறிடும். மண்ணு வேலையும் பொண்ணு வேலையும் ஒண்ணு. சரிண்ணா நான் காசை கட்டிடுறேன். நான் லோட வீட்டுக்கு அமிச்சு விட்டுறேண்ணா. என்ன தம்பி, முதல்ல துட்டை கட்டி வீட்டுக்கு அமிச்சிடுறேன். கல்ல ஜிபே பண்றியா? எது ஜிபேவா? இந்த பொண்ணுல எப்படி நான் போட்டேன்? எந்த போனா இருந்தா அவனுக்கு என்ன சொல்றேன், நம்பருக்கு அமுச்சு விடு. டேய் போகாரம் ரேட்டு ஏற்றிடுவோம், பணத்தை கட்டுறோம். சரிண்ணா நம்பர் சொல்லு, நான் அமிச்சிடுறேண்ணா. ரேட்டு மட்டும் ஏத்திடாதுண்ணா. 99. ஓகேண்ணா, போயிடுச்சுண்ணா. எப்பா கமிஷன் வந்து. ஏய் பச்சைக்கலையா, இனிமேல் வீட்டுக்கு போ, கல்லு தானா வரும் ஊட்டாண்ட. சரிண்ணா, கல்ல அமிச்சு வச்சு சொல்லுண்ணா. போ வரேன். ஏய் பேகாந்தலியா, கமிஷன் பாதி பேசுற மாதிரி கரெக்டா குடுத்துரு எனக்கு பாதி. அதுக்கு ஓனர் வரணும்ல. ஓனரா? அவர் என்ன வரணும்? அவர் நம்பருக்கு தானே ஜிபே பண்ணிக்கிறோம். அவர் வந்தா தானே வாங்கி தர முடியும். அடா போய் அம்போன் நம்பருக்கா காசு போட்டா? ஆமா, என் செல்லு நம்பரை கொடுக்க முடியும். இதுதான் பட்டன் செல் ஆச்சா. வேலை பாப்பா சரியான பைத்தியம் வருது. இந்த பைத்தியத்தை நம்பி நான் இவ்வளவு நேரம் பேசிட்டா போகுது. என்னைக்குமே நான் அந்த மாதிரி ஏமாறடா, முட்டாள் குரங்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இப்படி திட்டின்னு போறானுங்களே. ஓனருக்கு தானே போற சொன்ன துட்டா. ஏய் பேபி, என்ன உன்னை ஓனர் சொல்லியிருந்தேமே, அவன் ரவி சொல்றான். எவனோ வசமா போட்டு விட்டான் போலுக்குது. ஓனர், உனக்காக நான் வேளாத வெயில நின்று எவ்வளவு வேலை பார்த்துக்கிறேன் தெரியுமா? பாரு, ஓனா உன் செல்ல எடுத்து பாரு. என்ன செல் எடுத்து பாரு. என்னடா 1 லட்ச ரூபா வந்துக்குது. நேரம் பேசி வித்துக்கிறேன் ஓனர். 1 லட்ச ரூபாய்க்கு கல்ல. சூப்பர்ரா. உன்னை போய் அந்த ரவி தப்பா சொல்லிக்கிறான் பத்தியா? அம்மா, அவனுக்கு ஒரு பீடி கேட்டா தர மாட்டேன்ல, அதனால அந்த கான்ல சொல்லிக்கிறான். எங்கடா அந்த கணக்கு? அவன் வேலை செய்யாம பீடி வச்சத பாத்தீங்களா? டேய் கணக்கு, இன்னையில இருந்து அவன் எத்தனை பீடி ஒன்னாலும் அடிக்கட்டும்டா. உழைச்சிருக்கான்டா. நம்ம காசுல வாங்கி கொடு. அவனுக்கு சம்பளமும் 100 ரூபாய் ஏத்தி கொடு. என்ன, அவனை எந்த வேலையும் செய்ய விடாத. அவன் வேலையெல்லாம் நீ செய். நான் வரேன். கல்லட்டு மணி லட்சம் போடா. அவன் ஒரு பைத்தியம், இவன் ஒரு பைத்தியம். ப்ரோ, இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுமதி கொடுத்த வெங்கடாச்சலம் பிரிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் BBI அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.